First, நம்ம இந்த வீடியோல சிபிஎஸ்இ கிளாஸ் 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சாப்டர் 7 எக்ஸசைஸ் 7.2ல கொஸ்டின் நம்பர் 21ல இருந்து பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா கொஸ்டின்ஸும் எல்லா எக்ஸசைஸும் வால்யூம் ஆன் டெக்ஸ்ட் புக்கோட ஆன்சர்ஸும் நம்ம சேனல்ல இருக்கு. தேவைப்படுற ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. இப்போ இன்டகிரேஷன்ல இது வந்து இன்டகிரேஷன் ஆஃப் டான் ஸ்கொயர்ட் எக்ஸ் ஃபார்முலா இருக்கு. ஆனால் டான் ஸ்கொயர்டுக்கு நமக்கு டேரக்டா இன்டகிரேஷன் ஃபார்முலா இல்லை. ஆனால் இன்டகிரேஷன் ஆஃப் சீக்கன் ஸ்கொயர்டுக்கு நம்ம கிட்ட ஃபார்முலா இருக்கு. இன்டகிரேஷன் ஆஃப் சீக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸ் டிஎக்ஸ்னா அது வந்து நம்ம என்னென்னு எழுதிடலாம், டான் எக்ஸ் பிளஸ் சின்னு எழுதலாம். அப்போ இந்த டான் ஸ்கொயர்டை எப்படி சீக்கன் ஸ்கொயர்டா மாத்துறது அப்படின்னு யோசிக்கணும். இது நம்ம கிளாஸ் 10ல படிச்ச ஐடென்டி 1 பிளஸ் டான் ஸ்கொயர்னு வந்துச்சுன்னா அது என்னன்னு எழுதிக்கலாம், சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ்னு எழுதிக்கலாம். அப்போ இங்க இருக்கிற பிளஸ் 1 அந்த பக்கம் போனா -1 ஆகும். இன்டகிரேஷன் ஆஃப் டான் ஸ்கொயர்டை எடுத்துட்டு அதுக்கு பதிலா சீக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸ் -1 அப்படின்னு எழுதிடலாம். இங்க வந்து டிஎக்ஸ் இருக்கு. இப்போ ரெண்டு டேர்ம் சப்ட்ராக்ஷன் இருந்தா இதை தனியா இன்டகிரேட் பண்ணும், இதை தனியா இன்டகிரேட் பண்ணும். அப்போ சீக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸ் dx தனியா பண்ணும், இன்டகிரேஷன் ஆஃப் 1 into dx தனியா பண்ணும். இன்டகிரேஷன் ஆஃப் சீக்கன் ஸ்கொயர்ட் x பண்ணும்போது நமக்கு tan x கிடைக்கும். ஸோ இதை tan xக்கு பதிலாக இங்க 2x - 3 இருக்கிறதுனால இங்க 2x - 3 அப்படின்னு எழுதிடுவோம். ஆக்சுவலா இப்போ சீக்கன் ஸ்கொயர்ட் x tan x திருப்பி இந்த எக்ஸோட வேல்யூ வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு ஒரு 1 தான் வரும். அதனால நம்ம இங்க எழுதுறது இல்லை. ஆனால் இங்கே 2x - 3 இருக்கிறதுனால 2x - 3 டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு ஒரு 2 கிடைக்கும். இதை ஏன் ஆக்சுவலாக வந்து டிஃபரன்ஷியேஷன் வருது மேம் இன்டகிரேஷன் அப்படின்னா, ஆக்சுவலாக நம்ம இந்த டேர்மை டீன்னு எடுத்துட்டு தான் நம்ம வந்து யூஸ்வலாக இன்டகிரேட் பண்ணணும். ஏன்னா அது சிங்கிளாக இல்லை இது. ஆனால் டேரெக்டாக பண்ணும்போது இதை ஃபர்ஸ்ட் இன்டகிரேட் பண்ணிட்டு உள்ள இருக்கிற டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்ணி பாருங்க, ஒரு 2 வரும். அந்த 2வை இங்கே டினாமினேட்டர்ல எழுதுங்க. இது எது டிஃபரன்ஷியேஷன்னா பக்கத்தில் மல்டிபிளிகேஷன்ல எழுதியிருப்போம், இன்டகிரேஷன்றதுனால டிவிஷன்ல எழுதுறோம். அப்புறம் இன்டகிரேஷன் ஆஃப் வெறும் டிஎக்ஸ் மட்டும் இருக்கு. டிஎக்ஸ் இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு எக்ஸ் மட்டும் தான் கிடைக்கும். பக்கத்தில் இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் சி எழுதணும். இங்கே மைனஸ் இருக்கிறதுனால -xன்னு போட்டு ப்ளஸ் சின்னு எழுதிட்டீங்கன்னா அதுதான் உங்களோட கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க 22. டைரக்டாவே சீக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸ் ஃபார்ம்ல இருக்கு. சீக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸோட இன்டகிரேஷன் என்னது, tan x. அப்போ இதை நம்ம என்னன்னு எழுதிடலாம்னா tan 7 - 4x அப்படின்னு எழுதிடலாம். அப்புறம் உள்ள வந்து நார்மல் எக்ஸ் இல்லாம அதுக்கு ஒரு பாலினாமியல் இருக்கு. இவங்களை டிஃபரன்ஷியேட் பண்ண இது 0 ஆயிடும். இதுல இருந்து ஒரு -4 வரும். அந்த -4 நம்ம டினாமினேட்டர்ல எழுதணும். பக்கத்துல பிளஸ் சின்னு இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் எழுதிட்டீங்கன்னா அதுதான் உங்களோட சரியான ஆன்சர். ஸோ இதை வந்து நம்ம இப்படி கூட எழுதிக்கலாம். 1/4 முன்னாடி எடுத்துட்டு tan எழுதி பிளஸ் சின்னு போட்டுருங்க. 23 வந்து sin inverse of x by root of 1 - x squared அப்படின்னு இருக்கு கொஸ்டின். ஸோ இது டைரக்டா u/v பேட்டர்ன்ல இருக்கு. நம்மளால டைரக்டா இன்டகிரேட் பண்ண முடியாது. அதனால ஒரு சப்ஸ்டியூஷன் எடுத்துக்க போறோம். ஏன்னா sin inverse of x வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1/root of 1 - x squared கிடைக்குள்ள, அது இங்க இருக்கு பாருங்க. ஸோ sin inverse of x tன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்களை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது root of 1 - x squared கிடைக்கும். இங்க வந்து dt/dx அப்படின்னு வரும். இந்த dx நம்ம இங்க கூட எடுத்துக்கலாம். ஸோ இந்த டேர்ம் தான் இங்க இருக்கு. இதை dtன்னு மாத்திடலாம். இவங்களை tன்னு எடுக்கிறது மூலமா இதை dtன்னு மாற்ற முடியுது. அப்போ இது t, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து dtன்னு மாறிடுவாங்க. இது ஆக்சுவலா t⁻1ன்னு அர்த்தம். ஸோ x⁻n ஓட இன்டகிரேஷன் வந்து எப்பவுமே x⁻n + 1/n + 1 அப்படின்னு நம்ம எழுதுவோம் இல்லையா. இந்த மாதிரி இங்க வந்து t⁻1 + 1/1 + 1 அப்போ t²/2ன்னு எழுதிடலாம். tக்கு பதிலாக நம்ம எடுத்த சப்ஸ்டியூஷன் யாரு, sin inverse of x. sin inverse of x²/2 அப்படின்னு எழுதிட்டு பக்கத்துல பிளஸ் சின்னு போட்டீங்கன்னா அதான் உங்களோட கரெக்டான ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 24 பார்க்குறோம். நியூமரேட்டர்ல வந்து 2 cos x - 3 sin x இருக்கு. ஆனால் டினாமினேட்டர்ல வந்து 6ம் 4ம் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். அதனால இவங்கள்ட்ட இருந்து ஒரு 2வை நம்ம காமனா வெளில எடுத்துக்கலாம். ஸோ கொஸ்டின் வந்து 2 cos x - 3 sin x நியூமரேட்டர். டினாமினேட்டர்ல ஒரு 2வை காமனா வெளில எடுத்துட்டோம்னா இங்க வந்து 3 cos x இருக்கும். இங்க வந்து பிளஸ் 2 sin x இருக்கும். ஏன்னா 4ல இருந்து ஒரு 2வை நம்ம வெளில எடுத்துருக்கோம் dx. இப்போ வந்து பாக்குறதுக்கு ஒரே மாதிரியான டேர்ம்ஸ் கிடைச்சிருக்கு. 2 3 2 3ன்னு இருக்கு. இங்க டினாமினேட்டர்ல இருக்க டேர்மை tன்னு அசியூம் பண்ணிக்கலாம். அதாவது 3 cos x + 2 sin x அப்படின்றத வந்து tன்னு அசியூம் பண்ணோம்னா இவங்களை ரெண்டு பக்கமும் டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். ஸோ 3 அப்படியே இருக்கும். cos x டிஃபரன்ஷியேட் பண்ணா -sin x வரும். இங்க +2 அப்படியே இருக்கும். sin x டிஃபரன்ஷியேட் பண்ணா cos x வரும். இது வந்து dt/dx. t வந்து வித் ரெஸ்பெக்ட் டு x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இங்க பாருங்க -3 sin x-ம் 2 cos x-ம் இருக்கு. ஸோ அதே தான் இங்கேயும் கிடைச்சிருக்கு பாருங்க. இது மைனஸ்ல இருக்கிறதுனால இங்க ரெண்டாவது பிளேஸ்ல எழுதியிருக்காங்க. ஸோ நம்ம கிட்ட இங்க வந்து 2 cos x-ம் இது -3ம் -3 sin x-ம் இங்க இருந்துச்சு. இங்க டினாமினேட்டர்ல இருக்க dx இங்க எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா மல்டிப்ளையர். நம்மளோட நியூமரேட்டர் அப்படியே கிடைச்சிருக்கு பாருங்க. ஸோ டினாமினேட்டர்ல இந்த டேர்மை tன்னு அசியூம் பண்ணும்போது நியூமரேட்டர்ல இது dt-ன்னு கிடைக்குது. இங்க ஒரு 2 மட்டும் எக்ஸ்ட்ரா இருந்ததுல அது இப்படி வெளில எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நியூமரேட்டரை வந்து dt-ன்னு மாறிடுச்சு, டினாமினேட்டரை tன்னு அசியூம் பண்ணும்போது. ஸோ ஹாஃப் ஆஃப் இப்போ இன்டகிரேஷன் ஆஃப் 1/x மாதிரி இருக்கு. அப்போ வந்து இன்டகிரேட் பண்ணும்போது log t அப்படின்னு கிடைக்கும். பக்கத்துல பிளஸ் சின்னு எழுதிக்கோங்க.
கொஸ்டின் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ல தான் இருந்துச்சு இல்லையா? அப்போ ஆன்சரும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ல தான் விடணும். டீக்கு பதிலாக நமக்கு என்ன கிடைச்சது? 3 cos x பிளஸ் 2 sin x அப்படின்றதான் நம்மளோட டீயோட வேல்யூ நம்ம சப்ஸ்டியூஷன்ல எடுத்தது. அதை டீக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணிட்டு பக்கத்தில் பிளஸ்ன்னு எழுதினீங்கன்னா அதான் உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 25 பார்க்க போகிறோம். 1 cos squared x multiple by 1 minus tan x whole squared அப்படின்னு இருக்கு. ஸோ டினாமினேட்டரில் 2 டேர்ம் மல்டிபிள் இருக்காங்க. முதல்ல இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். நமக்கு தெரிஞ்ச ரூல் 1 cos xன்னு இருந்துச்சுன்னா அதை நம்ம என்னென்னு எழுதிடுவோம்? secant x அப்படின்னு எழுதிப்போம். இங்கே 1 cos squared xன்னு இருக்குல்ல, அவங்க ரெண்டு பேர் அதோட ரெசிப்ரோக்கல் வந்து ஆக்சுவலாக secant squared x. cos squared இருந்ததுனால secant squared வந்துச்சு. டினாமினேட்டரில் 1 minus tan x whole squared அங்கேயே தான் இருக்குது. இதை dxன்னு எடுத்துக்கலாம். இப்போ டினாமினேட்டரை டீன்னு அசியூம் பண்ணிக்கலாம். 1 minus tan x is equal to t. ஏன்னா tan டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக secant squared வந்துடும். இந்த 1 0 ஆகிடும். இந்த மைனஸ் அங்கேயே தான் இருக்கும். tan டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது secant squared x வரும், which is equal to t டிஃபரன்ஷியேட் பண்ணால் dt by dx. dx இந்த பக்கம் எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ secant squared x dxன்றது தான் நம்ம நியூமரேட்டரில் இருக்கு. இங்கே ஒரு மைனஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கு. அப்போ secant squared x dx மட்டும் வேணும்னா இந்த பக்கம் இருக்க மைனஸ் சைனை நம்ம அந்த பக்கம் வச்சுக்கலாம், மைனஸ் dt. இப்போ கொஸ்டினில் secant squared x dxக்கு பதிலாக மைனஸ் dtன்னு எழுதிக்கலாம். டினாமினேட்டரில் இருக்க இந்த 1 minus tan x whole squared அப்படின்றத t ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இதில் மைனஸை வெளில எடுத்துட்டு t ஸ்கொயர்டை மேலே எடுத்துகிட்டு வந்தோம்னா t பவர் -2 dt அப்படின்னு கிடைக்குது. கொஸ்டின் பார்க்க x பவர் n பேட்டர்னில் இருக்கு பாருங்க. x பவர் n வந்து இன்டகிரேட் பண்ணால் x பவர் n plus 1 by n plus 1 அப்படின்றதா நம்மளோட ஃபார்முலா. ஸோ அதை அப்ளை பண்ணிக்கலாம். t பவர் -2 plus 1 by -2 plus 1 அப்படின்னு கிடைச்சிருக்கோம். அப்போ t பவர் இங்கே வெளியே ஒரு மைனஸ் இருக்கு, இது -1 by -1. இந்த மைனஸும் என்ன இருக்கும்? கேன்சல் ஆயிருக்கும். t பவர் -1 வந்து டினாமினேட்டருக்கு எடுத்துட்டு வந்தோம்னா +1 ஆயிடும். பக்கத்தில் ஒரு +c அப்படின்னு நீங்கள் எழுதிக்கோங்க. tன்றது வந்து நம்ம எடுத்த சப்ஸ்டியூஷன். டீக்கு பதிலாக நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? ஆக்சுவலாக 1 minus tan x சப்ஸ்டியூஷன் எடுத்திருக்கோம். அப்போ 1 by 1 minus tan x அப்படின்னு எழுதி பக்கத்தில் இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் +c எழுதிட்டீங்கன்னா அதான் உங்களோட சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் 26 கொஸ்டின் பாருங்க. cos root x by root x, அதாவது டிவிஷன்ல டேர்ம்ஸ் இருக்கு, டைரக்டா இன்டகிரேட் பண்ண முடியாது. இப்போ நம்ம சப்ஸ்டியூஷன் தான் எடுக்க போறோம். ஸோ லெட் அஸ் அஸ்யூம் ரூட் எக்ஸை வந்து டீன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா ரூட் எக்ஸை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 1 by 2 root x அப்படின்னு கிடைக்கும். ரூட் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சு. இந்த பக்கம் t டிஃபரன்ஷியேட் பண்ணால் dt by dx அப்படின்னு வரும் நமக்கு. நம்மளுக்கு கொஸ்டின்ல வந்து dx by root x மட்டும் தான் இருக்கு. அப்போ இந்த dx இங்கே கொண்டு போயிட்டு 2 அங்கே கொண்டு போய்க்கலாம். அப்போ dx by root x is equal to 2 times dt அப்படின்னு கிடைக்கும். ஏன்னா டிவைட்ல இருக்கட்டும் அங்கே போனால் மல்டிப்ளை இருக்கும். இப்போ சப்ஸ்டியூஷனுக்கு வரலாம். இந்த காஸ் அங்கே தான் இருக்கு. இந்த ரூட் டீக்கு பதிலாக டீன்னு கிடைச்சிருக்கும். dx by root x ஓட வேல்யூ தான் 2 time dtன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்ல. ஸோ dt இங்கே போட்டு மல்டிப்ளை இருக்க 2 நீங்க வெளியில கூட எழுதிக்கலாம். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் காஸ் எக்ஸ் அப்படின்னு கிடைச்சிருக்கு. இன்டகிரேஷன் ஆஃப் காஸ் எக்ஸ் அப்படின்றது வந்து சைன் எக்ஸ், அதாவது நம்ம டி இருக்கிறதுனால சைன் டி அப்படின்னு போட்டுடலாம். பக்கத்துல பிளஸ் சி. இதுல டி வந்து நம்ம எடுத்த சப்ஸ்டியூஷன் வந்து ரூட் எக்ஸ். அப்போ நம்ம எழுதிக்கலாம் 2 time sin of root x plus c அப்படின்னு எழுதிட்டோம்னா அதுதான் உங்களோட கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இன்டகிரேஷன் ஆஃப் sin 2x மல்டிபிள் பை cos 2x dx அப்படின்னு இருக்கு. இது ரூட்டுக்குள்ள இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் ரூட்டுக்கு வெளில இருக்காங்க, மல்டிபிள் இருக்காங்க. ஒரே மாதிரியான ஃபங்க்ஷன் டைரக்டா பண்ண முடியாது. சப்ஸ்டியூஷன்ல sin 2x அப்படின்றத நம்ம டீன்னு அசியூம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா sin 2x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது cos 2x கிடைக்கும். திருப்பி 2x டிஃபரன்ஷியேட் பண்ணா ஒரு 2 வரும். t டிஃபரன்ஷியேட் பண்ணா dt by dx அப்படின்னு கிடைச்சிருக்கும். நம்மளுக்கு இங்க சப்ஸ்டியூஷன்ல cos 2x dx மட்டும் தான் வேணுது. 2 வேண்டாம், 2 அங்க கொண்டு போய்க்கலாம். அப்போ cos 2x into dx is equal to என்னன்னு எழுதிக்கலாம்? dt by 2 அப்படின்னு எழுதிடலாங்க. இப்போ கொஸ்டினுக்கு வாங்க. இன்டகிரேஷன் ஆஃப் ரூட் ஆஃப் sin 2x தான் நம்ம tன்னு அசியூம் பண்ணோம்ல. இப்போ இது t, இந்த cos 2x into dx வந்து dt by 2. இப்போ இதை dt by 2 அப்படின்னு எழுதிக்கலாம். இதுல இந்த 2 எடுத்து வெளில போட்டுருங்க. ஏன்னா அது வெறும் கான்ஸ்டன்ட் நம்பர் தான். வெளில போட்டு இங்கே ரூட் டி அப்படின்றத நம்ம டி பவர் 1 by 2 அப்படின்னு எழுதிக்கலாம். ஏன்னா இன்டகிரேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் பார் என் டிஎக்ஸ் அப்படின்றது தான் எக்ஸ் பார் என் பிளஸ் 1 by n plus 1 நம்மளோட பேசிக் ரூலில் இன்டகிரேட் ஆகும். அப்போ டி பவர் 1 by 2 வந்து இன்டகிரேட் பண்ணும்போது இந்த ஹாஃப் அங்கே தான் இருக்கும். டி பவர் 1 by 2 plus 1 by 1 by 2 plus 1 அப்படின்னு எழுதிடலாம். இங்கே பக்கத்தில் ப்ளஸ் சி அப்படின்னு கிடைக்குது. ஸோ இதோட வேல்யூ பாருங்க, ஹாஃப் ஆஃப் டி பவர் இது 1 by 2 plus 1ன்றது எல்சிஎம் எடுக்கணும். 2 1s are 2, 2 plus 1 3 by 2 அப்படின்னு கிடைக்கும். டினாமினேட்டர்லையும் ஒரு 3 by 2 இருக்கு. இங்க பக்கத்துல பிளஸ் சி. கீழே இருக்கிற 3 by 2 மேலே எடுத்துட்டு போனோம்னா 2 by 3 ஆகும். 1 by 2 into 2 by 3 is equal to t பவர் 3 by 2 வருது.
t power 3/2 plus c. இதுல இந்த 2 என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிடும். tக்கு பதிலா நம்ம எடுத்த சப்ஸ்டிடியூஷன் யாரு sin 2x. அப்போ 1/3 டைம் sin 2x the whole power 3/2 plus c அப்படின்னு நம்ம tக்கு பதிலா எடுத்த சப்ஸ்டிடியூஷன் இங்க ரீப்ளேஸ் பண்ணி எழுதிருங்க. இதான் உங்களோட கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 28ல பாருங்க. மேல வந்து cos xம் கீழே வந்து 1 plus sin x வந்து ரூட்ல இருக்கு. இதுல எந்த டேர்மை எடுத்தா எது டிஃபரன்சியேஷன்ல வரும்னு யோசிச்சா கூட நீங்க போட்டுடலாம். இங்க டினாமினேட்டர்ல இருக்க 1 plus sin x வந்து tன்னு அசியூம் பண்ணும்போது 1 வந்து 0 ஆயிடும். sin x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது cos x அப்படின்னு கிடைக்கும். ஸோ பிளஸ் cos x. இங்க வந்து t டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது dt by dxன்னு வரும். dx நம்ம இந்த பக்கம் எழுதிக்கலாம். ஸோ cos x dx வந்து என்னவா மறுடன் dt ஆடும். எப்பவுமே இந்த dtன்றது நியூமரேட்டர்ல தான் வரும்னு வச்சுக்கோங்க. எதை சப்ஸ்டிடியூஷன் எடுக்கிறதா டவுட் அப்படின்னா 99% அந்த டினாமினேட்டர்ல இருக்க டேர்மை தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சில கொஸ்டின்ல தான் அது நியூமரேட்டர் கன்வெர்ட் ஆயிருக்கும். இதை டேன் எடுக்கும்போது இவங்களை டிடின்னு தான் டிடி தான் நியூமரேட்டர்ல வரும். இப்போ நான் காசை எடுத்துட்டு சைனுக்கு டிடின்னு டினாமினேட்டர்ல இன்னைக்கும் போடவே முடியாதுன்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதை எடுத்தாச்சு. இப்போ இன்டகிரேஷன் ஆஃப் இந்த காஸ் எக்ஸ் டிஎக்ஸ் வந்து டிடியா மாறிடுச்சு. டினாமினேட்டர்ல ரூட் ஆஃப் டீன்னு இருக்கு. இப்போ ரூட் டீன்றது ஆக்சுவலா ரூட் டி அப்படின்னா நம்ம டி பவர் 1/2 அப்படின்னு அர்த்தம். ரெண்டும் ஒன்று தான். டினாமினேட்டர்ல இருக்க டி பவர் 1/2 மேலே எடுத்துட்டு வந்தோம்னா டி பவர் -1/2 அப்படின்னு கிடைச்சிருக்கும். இங்க டிடி இருக்கு. இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் பவர் என் மாதிரி இருக்கு. எக்ஸ் பவர் என் இன்டகிரேட் பண்ணும்போது எப்பவுமே எக்ஸ் பவர் n + 1/n+1 அப்படின்றது தானே நம்ம ரூல். அப்போ இங்க வந்து டி பவர் -12 + 1/-12 + 1 + c அப்படின்னு கிடைக்குது. ஸோ டி பவர் 1ல ஹாஃபை மைனஸ் பண்ணா ஹாஃப் தான் வரும். இல்லை நான் by 1 போட்டு எல்சிஎம் எடுத்து பார்க்குறேன்னா கூட நீங்கள் பார்த்துக்கலாம். டினாமினேட்டர்லையும் 1 - half தான் வரும். இங்கே ப்ளஸ் சி. டிவைடில் இருக்க 1/2 மேலே எடுத்துகிட்டு போனால் 2/1 ஆகிடும். ஸோ 2 டைம்ஸ் டி பவர் 1/2 நம்ம ரூட் டி அப்படின்னு கூட எழுதிக்கலாம் ப்ளஸ் சி. இப்போ கொஸ்டின் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் இருந்துச்சுல, ஆன்சரே இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் தானே விடணும். அதனால டீக்கு பதிலாக நம்ம எடுத்த சப்ஸ்டியூஷன் யாரு ரூட் ஆஃப் 1 + sin x அப்படின்னு எழுதிட்டீங்கன்னா பக்கத்தில் ப்ளஸ் சின்னு போட்டால் தான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 29ல cot x மல்டிபிள் பை log ஆஃப் sin x dx அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இவங்களை log ஆஃப் sin x நம்ம டீன்னு அசியூம் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ log ஆஃப் sin x டீன்னு அசியூம் பண்ணும்போது முதல்ல இது பார்க்க log x மாதிரி இருக்கு. log x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/x. அப்போ இது 1/sin xன்னு வரும். அப்புறம் sin x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஒரு cos x அப்படின்னு கிடைக்கும். இங்கே வந்து dt by dx அப்படின்னு கிடைக்குது. cos x by sin xன்றது நம்ம சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருக்கோம். இது வந்து cot x. இங்கே டிவைடில் இருக்க dx அங்கே எடுத்துகிட்டு வந்தால் மல்டிப்ளைடு. அப்போ cot x dxன்னு வந்துச்சுன்னா dtன்னு போட்டுடலாம். இங்கே பாருங்கள் cot x dx ஆல்ரெடி கொஸ்டினில் இருக்குது. அப்போ இந்த log ஆஃப் sin x வந்து tன்னு அசியூம் பண்ணோம்னா cot x dx வந்து dtயாக கன்வெர்ட் ஆகிடும். இது t பவர் 1 தான். ஸோ எக்ஸ் பவர் என்னை வந்து இன்டகிரேட் பண்ண என்ன வரும் எக்ஸ் பவர் n + 1/n+1. அப்போ t²/2 அப்படின்னு வந்திருக்கும் ப்ளஸ் சி. டீக்கு பதிலாக நம்ம எடுத்த சப்ஸ்டியூஷன் யாரு log ஆஃப் sin x² /2 + c அப்படின்னு எழுதிட்டீங்கன்னா அதான் உங்கள் ஃபைனல் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 30ல பாருங்க sin x by 1 + cos x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நியூமரேட்டர் இருக்க sin x dx dtன்னு கொண்டு வரணும்னா இந்த cos x தான் நம்ம tன்னு அசியூம் பண்ணணும். அதான் அந்த டினாமினேட்டரே வந்து tன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. மேம் நான் காசை மட்டும் tன்னு அசியூம் பண்ணால் அப்போ கூட உங்களுக்கு அதே ஆன்சர் தான் வரும். எப்படி வேணாலும் பண்ணலாம். ஸோ வேல்யூ 1 + cos x = t அப்படின்னு எழுதிக்கலாம். கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சப்ஸ்டியூஷனுக்கு. 1 0 ஆகிடும். cos x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது -sin xன்னு வரும். t இங்கே இருக்கு. t டிஃபரன்ஷியேட் பண்ணால் dt by dx. நம்மளுக்கு கொஸ்டினில் மைனஸ் வேண்டாம், வெறும் sin x dx தானே வேணும். அப்போ இந்த sin x dx ஒரு பக்கம் வச்சுட்டு இந்த பக்கம் இருக்க மைனஸ் சைனாக நம்ம அந்த பக்கம் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து -dtன்னு கிடைக்குது. ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் sin x dxக்கு பதிலாக நமக்கு கிடைச்சது வந்து -dt. டினாமினேட்டரில் இருக்க 1 + cos x தான் நம்ம tன்னு அசியூம் பண்ணோம். இன்டகிரேஷன் ஆஃப் 1/x பேட்டர்ன் இருந்துச்சுன்னா அவங்களை இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு எப்போவுமே log x அப்படின்றது கிடைக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ மைனஸை வெளில எடுத்துட்டோம்னா 1/t வந்து இன்டகிரேட் பண்ணும்போது log t + c அப்படின்னு வந்துடுது. மைனஸ் அங்கேயே தான் இருக்கும். log ஆஃப் tக்கு பதிலாக நம்மளுக்கு கொடுத்துருந்த கொஸ்டின் வந்து 1 + cos x. நம்ம எடுத்த சப்ஸ்டியூஷன் அதை எழுதிட்டு பக்கத்தில் ப்ளஸ் சின்னு போட்டிங்கன்னா அதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். 31st கொஸ்டினும் அதே பேட்டர்னில் தான் இருக்கு. ஆனால் டினாமினேட்டரில் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்கொயர் மட்டும் இருக்குல்ல, சேமாக அதே தான் நம்ம சப்ஸ்டியூஷன் எடுக்க போகிறோம். டினாமினேட்டரில் இருக்க அதே மாதிரி 1 + cos x tன்னு அசியூம் பண்ணிக்கிட்டோம்னா இதே ப்ரொசீஜரில் 0 ஆகிடும். cos x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது -sin x, t டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது dt by dx வரும். dx நம்ம இந்த பக்கம் எடுத்துக்கலாம். இப்போ சப்ஸ்டியூஷனில் இது -sin x dx தான் dt. நமக்கு இங்கே +sin x dx வேணுன்றதுனால இந்த மைனஸ் நம்ம இங்கேருந்து ரிமூவ் பண்ணிட்டு இங்கே எழுதிக்கலாம். ஸோ -dt by
1 plus cos x தான் நம்ம t ன்னு அசியூம் பண்ணியிருக்கோமே. t இங்க ஒரு ஸ்கொயர் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால இது t ஸ்கொயர். மைனஸை வெளில போட்டுடலாம். t ஸ்கொயரை மேலே எடுத்துட்டு போகும்போது t பவர் மைனஸ் 2 dt அப்படின்னு கிடைக்கும். இது வந்து x பவர் n பேட்டர்ன்ல இருக்கு. x பவர் n வந்து இன்டெகிரேட் பண்ணும்போது x பவர் n plus 1 by n plus 1 plus cன்றது தான் நம்மளோட ஃபார்முலா. இப்போ t பவர் மைனஸ் 2 இன்டெகிரேட் பண்ணும்போது மைனஸ் அப்படியே தான் இருக்கும். இங்க மைனஸ் 2 plus 1 by மைனஸ் 2 plus 1 plus c அப்படின்னு எழுதிடலாம். ஸோ இங்கே வேல்யூ மைனஸ் டி பவர் மைனஸ் 1 பை மைனஸ் 1 பிளஸ் சின்னு கிடைக்குது. இந்த மைனஸும் கேன்சல். டி பவர் மைனஸ் 1ன்றதை நம்ம 1 பை டி பவர் பிளஸ் 1ன்னு எழுதிட்டு பக்கத்தில் பிளஸ் சின்னு போட்டுக்கலாம். கொஸ்டின் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் இருந்தால் ஆன்சரும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் தான் இருக்கணும். அப்போ டீக்கு பதிலாக நம்மளோட சப்ஸ்டியூஷன் யாரு 1 plus cos x. அப்போ டீக்கு பதிலாக 1 plus cos xன்னு போட்டு பக்கத்தில் பிளஸ் சின்னு போட்டு உங்களோட ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.